அதனால இப்போ இந்த கிளப் வந்து வளர்ச்சிக்கு ரவி பெர்னாட் சார் இங்க வந்திருக்காருன்னா அது முக்கியமான விஷயம் தான். இன்னொரு இந்த பக்கம் நீதி அரசர் இருக்காரு. நீதி அரசர் கிட்ட ஒரு காலத்துல நான் தம்பு செடி தெருவில் வேலை பார்த்துவேன், அந்த வெள்ள பில்டிங்ல. அந்த அளவுல உள்ளவங்க எல்லாம் இப்போ நான் ஒரு அளவுக்கு வந்ததுனால இப்போ இந்த இடத்துல நான் விட்டு இருக்கிறேன். அதனால அவங்க பேசுற சப்ஜெக்ட் தான் இதுல முக்கியமானதா இருக்குமே தவிர எனது ஒண்ணு இருக்குது வணக்கம் வச்சுட்டு போய்க்க. நன்றி. இந்த இணைய நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா கூடத்தையும் திறந்து வைத்து கைலாசிக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் திரு டி.எஸ். வள்ளிநாயகம் அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். சரவண பொய்கையில் நீராடி சக்தி பெற வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். அதை பார்த்து ரசிப்பதற்காக இங்கு கணேஷ் சங்கர் வந்திருக்கின்றார். முகுந்தன் வந்து சென்று விட்டார். மனிதன் வாழ்விலே இன்றைக்கு இருக்கிற இறுக்கமான சூழ்நிலையிலே அவனுக்கு தேவை ரிலாக்ஸேஷன், மன மகிழ்தல். அந்த மன மகிழ்தலை யார் கொடுக்கிறார்களோ, அது இறைவனாக இருந்தாலும் சரி, அது சரவணன் சக்தியாக இருந்தாலும் சரி, அதுதான் இன்றைக்கு தேவை. அது இல்லாத காரணத்தால் தான் இன்றைக்கு செய்தித்தாள்களிலே வருகின்ற செய்திகள் எல்லாம் நமக்கு திகைக்க வைக்கின்றன. இங்கு நுழைந்த உடனே எது வேண்டாலும் எடுத்துக்கொள் என்று சொல்வது போல, நீ டிவி பண்ணா டிவி பார்த்துக்கோ, ஜிம் பண்ணா ஜிம்முக்கு போயிருங்க, அல்லது நீங்க வந்து ஸ்பால பண்ணா ஸ்பாவுக்கு போயிருங்க, அல்லது படம் பார்க்கணும்னா தியேட்டருக்கு போங்க, மியூசிக் ஒன்று அங்கே வாங்க என்று அனைத்தும் கலந்து அமைத்த இந்த அவைக்கு அவர் சொல்லுவது போல அது ஆறாக பெரிய இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கும் பென்ஸ் கிளப் என்றால் உலகில் செல்வேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். நன்றி அவர்களே. இந்த இணைய நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களை பாடிய மரியாதைக்குரிய சாஸ்தாதாசன் அவர்களுக்கு நீதியரசர் சால்வை அணிக்க சரவணன் சக்தி இணைந்து நினைவு கிடைத்து வழங்குகிறார். பக்தி பாடல்கள் கலைஞருக்கு காசு அப்புறம் கைத்தட்டல் முக்கியம். காசு வேணும், அதோட கைத்தட்டல் நிறைய வேணும். கைத்தட்டல் கொடுங்க. இந்த இணைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என்போர்ஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை வருக வருகிற வரவேற்று மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அவருக்கு சால்வை அணிவிக்க சக்தி சரவணன் இணைந்து நினைவு கிடைத்தை வழங்குகிறார்கள். என்போர்ஸ்மெண்ட் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு. அடுத்தபடியாக இந்த இணைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஒரே பாட்டில் உலகத்திலேயே தன் கைவெட்ட கொண்டாங்க எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் கானா உலகநாதன் அவர்களுக்கு நீதியரசர் சால்வை அணிவிக்க சிவனும் சக்தியும் இணைந்து நினைவு கிடைக்க வழங்குகிறது. சிவனும் சக்தியும் இணைந்து. சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. அண்ணன் கண்டிப்பா நமக்காக ஒரு பாட்டு பாடுவார். அதுக்கு முன்னால் ஒரு சில வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். கண்டிப்பா நமக்காக பாடுவாரு. எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என் அழைப்பு தந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பென்ஸ் கிளப் இது 6வது இடமாக இருக்கிறது. இது வந்து இந்தியா மட்டுமல்ல உலகமெல்லாம் சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். மரியாதைக்குரிய சீமான் அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை கோயிலில் கிரிவலம் முடிச்சிட்டு நேரம் இங்கே வரேன். இந்த 6 60 ஆகணும், 60 600 ஆகணும். கொஞ்சம் பேராசையாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா, குடும்பத்தோட ஒன்றா இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லாத இந்த பிஸியான ஒரு டைமில் எல்லாரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். அந்த பிளேஸ் கொடுத்த திரு சக்தி அவர்களுக்கும் சரவணன் அவர்களுக்கும்
முதல் நன்றி. எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு மட்டுமே, அதாவது இன்சூரன்ஸ் நம்ம யூஸே பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு 20,000 25,000 கட்டுறோம். அதை சந்தோஷமாக இருக்கிற ஒரு பிளேஸுக்கு கட்டிட்டு எல்லாரும் ஒன்றா இருந்து ஜாலியாக இருந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாமே. அப்படி யோசிச்சிங்கன்னா இந்த பிளேஸ் உண்மையிலேயே 660 ஆகும், 60 600 ஆகும். லெட்ஸ் ஆல் பி யுனைடெட் அண்ட் கங்க்ராச்சுலேட் சார். தேங்க்ஸ். நன்றி. பாருங்க, நான் சொல்ல அப்படியே சொல்லுங்க, முடிஞ்சா உட்காருங்க, இல்லை ஓரமா நில்லுங்க. இந்த இடத்துக்கு இந்த கும்பலுக்கு இடம் போறாது, இருந்தாலும் ஓரமா இருந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு மறைக்காதீங்க. அடுத்தது இரட்டையில் ஒருவர், என் உயிர் நண்பர், ஆரியர் நண்பர், மரியாதைக்குரிய அரவிந்த் அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எனக்கு பிரசாத் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு செய்தி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி நம்மலாம் ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஜாலியாக இருக்கணும்னா உடனே கிளம்பி போயிடுவோம். 11 மணிக்கு கிடச்சாலும் சரி, 12 மணிக்கு கிடச்சாலும் சரிங்க. எத்தனை கிலோமீட்டர் தள்ளி 120 கிலோமீட்டர் தள்ளி போனாலும் அங்கே டாக்ஸிலேருந்து சொல்லி அங்கே போய் தயாராக இருப்போம். ஃபேமிலியோடு போனோம்னா ஒன்று பீச்சுக்கு போவோம், இல்லாட்டி பார்க்குக்கு போவோம், இல்லாட்டி ஊரை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். ஆலப்பி போவோம், கொடைக்கானல் போவோம், ஊட்டி போவோம். உள்ளூருக்குள்ளேயே ஒரே நாளே போயிட்டு வர மாதிரி ஒரு இடம் இல்லை. அந்த மாதிரி இடத்த தந்த இந்த இருவருக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த மாதிரி இடங்களில் வந்து எல்லாரும் ஏதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மட்டும் சேர மாட்டாங்க. சில இடங்களில் ஒரு சினிமா துறை மட்டும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி லாயர்ஸ் மட்டும் சேர்ந்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் எல்லா ப்ரொஃபஷனலும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுறதுக்கு இது எங்களோட பர்சனலுக்கும் சரி பிஸ்னஸுக்கும் சரி இது ஒரு பெரிய ஒரு ஸ்கோப்பாக இருக்குன்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் 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 எல்லாத்துக்கும். இன்னொரு நல்ல விஷயம் சார் உங்களுக்காக அரவிந்த் சார், நீங்கள் எங்கே ஊருக்கு போனாலும் சரி தமிழ்நாட்டில், இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, நீங்கள் நான் ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்லியாக போய் கிளப்பில் தங்கலாம். அவருக்கு அவர் ட்ரூப் எல்லாமே சேர்ந்து அவர் ஜாலியாக தனியாக போய் எங்கே நிகழ்ச்சி பண்ணுவார், கும்பலாக தான் பண்ணுவார். சரிண்ணே. எக்ஸலன்ஸ் ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக அதன் உரிமையாளர் சக்தி சரவணன் இருவருக்கு இணைந்து ஒரு உரையில் இருந்து கட்டி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த, அதாவது கோஆர்டினேஷன் எல்லா நிகழ்ச்சியும் கோஆர்டினேஷன் நெல்லை சுந்தரராஜன் அவர்களுக்கு பென்ஸ் வெக்கேஷன் கிளப் சார்பாக நீதியரசர் சால்வை அணிவிக்க சக்தி சரவணன் இணைந்து நினைவு கிடைத்து வழங்குகிறார். நெல்லை சுந்தரராஜன் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் PRO அவர்களுக்கு சக்தி சரவணன் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வராங்க. அப்புறம் பிரேக் கூட்டு பண்ணலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வரை தந்து வாழ்த்திய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் சங்கர கணேசனுக்கும், ஏசி என்போர்ஸ்மெண்ட் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும், உலகநாதன் அவர்களுக்கும், சீமான் இயக்குனர் அவர்களுக்கும், என் இனிய நண்பர் மின்டிவி பெரேரா, அதாவது அவர் கோச்சிக்கு போறாரு, கலைஞர் டிவி. இப்போ எனக்கு அந்த காலத்தில் அப்படியே செட் ஆகி போச்சு. கலைஞர் டிவி சிஆர்ஓ அவர் மற்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இசை நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். மீண்டும் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் இருக்கு. நன்றி, வணக்கம்.
அதாவது இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 18 நாள் டே அண்ட் நைட் அண்ணன் தூங்கல. இந்த பாட்டை கிட்ட ஸ்ரீமன் எனக்கு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்ஸ் a lot for all you. நன்றி. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு எங்கள் குடும்ப நண்பர், அதாவது பென்ஸ் வெக்கேஷன் கிளப்பின் குடும்ப நண்பர் அண்ணே லியாக்கத் அலினா, லியாக்கத் அலினா, பென்ஸ் வெக்கேஷன் கிளப்பின் குடும்ப நண்பர் வந்திருக்கீங்க. வருக நான் வரவேற்கிறேன். நீங்க பேசணும். அதுக்கு முன்னாடி எம்ஆர் மேன் பவர் சர்வீஸ் பீர் முகமது அவர்கள் சரவணன் சக்தி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பிரசாத் ஆலந்தூர் ஃபைனான்ஸ் சார்பாகவும் பீர் முகமது அவர்கள் மேன் பவர் சர்வீஸ் சரவணன் சக்தி இருவரும் மேடைக்கு அருகிலே வருமாறு அழைக்கிறோம். சுந்தரராஜ் அண்ணன் அவங்களோட உழைப்பு தான் இன்று இந்த ஒரு சரவணனுக்கு பின்னாடி ஃபுல் சப்போர்ட். அவங்க கை தட்டுங்க. யார் சொன்ன கை தட்டு காசா கேட்டோம். தேங்க்யூ. சொல்லுங்க. ஆமா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வசனகர்த்தா, டைரக்டர், என்ன ரோல் சொல்றதுன்னு தெரியாது. கேப்டன் பிரபாகரன்ல இருந்து ஏழை ஜாதி கேப்டனுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து அண்ணன் லியாக்கத் அலிகான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. பென்ஸ் வெக்கேஷன் கிளப்பின் குடும்ப நண்பர் மரியாதைக்குரிய அண்ணன் லியாக்கத் அலிகான் அவர்களை மேடைக்கு வருமாறு பணியொன்றோடு அழைக்கிறோம். அவர் வசனகர்த்தா இல்ல, எங்க குடும்ப நண்பர். தொடர்ந்து 30 ஆண்டுகளாக பென்ஸ் வெக்கேஷன் கிளப் நாங்கள் இருக்கும்போது வருஷா வருஷம் எங்களுக்காக சிறந்த வசனகர்த்தாங்க விருதை பெறும் மா மனிதர். அவர் ஒவ்வொரு டயலாக் எப்படி இருக்கிறது அவர் வார்த்தையிலே தெரியும். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். குடும்ப நண்பன் சொன்ன முன்னால நான் சக்தி சார் வாழ்ந்தது என் குடும்பத்தை நானே வாழ்த்திக்கிற மாதிரி. என்ன மகிழ்ச்சி, சக்தி சார் வாழ்ந்ததுக்கு இத்தனை குடும்பங்கள் வந்திருக்குங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. திரையுலகில் நான் நேசிக்கக்கூடிய அண்ணன் சங்கர் கணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸ்ரீமன் என் தம்பி வந்திருக்காரு. காணா உலகநாதன், அவருக்கு நான் அறிமுகம் இல்லை. நான் பரபரப்பா சினிமா பண்ணிக்கிட்டு இருக்க காலத்துல அவர் பாடல. ஆமா, ஆனா அவருக்கு இங்க மட்டும் இல்லை, எங்க போற இடங்கள்லாம் ரசிகரா இருக்காங்க. அப்படிப்பட்ட உலகநாதன் பாடினாரு. ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு உழைப்பும் திறமையும் மட்டும் இருந்தா பத்தாது, இறைவனுடைய அருள் இருந்தா தான் யாராலையுமே வெற்றி பெற. ஏன்னா எல்லாருக்கும் உழைப்பு இருக்கு, எல்லாருக்கும் திறமை இருக்கு. நீங்க பாத்தீங்க திரையுலகிலே பாத்தீங்கன்னா 15-20 வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டரா அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அவன் டைரக்டரா இருக்க மாட்டான். 2 வருஷத்துல அவன் டைரக்டர் ஆகி பெரிய ஆயிடும். இதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது. அதே போல நம்மளை விட திறமையே இல்லாத நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவன் நம்மளை விட பெரிய ஹிட் கொடுத்துக்கிட்டு இருப்பான். நம்மளை விட திறமைசாலின்னு இருப்போம். 2 படத்துல காணாம போயிடுவான். என்ன காரணம்? எல்லாத்தையும் மீறி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஆண்டவன் எழுதி வச்சுட்டான். எழுதி வச்சபடி நடந்துகிட்டு இருக்குதான் வாழ்க்கை. யாரோ ஒரு துரோகம் பண்ணிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்கோம் இல்ல, இறைவன் மூலமா அந்த இடையூறு அவன் கொடுக்குறான். யாராவது சிறிமன் எனக்கு உதவி பண்ணா, சிறிமன் என் வாழ்க்கையில ஒளிவளுக்கு ஏற்றி வச்சுட்டான்னு சொல்றோம். இறைவன் அவர் மூலமா எனக்கு ஏற்றி வைக்கிறது தான் உண்மை. அந்த இறை அருள் தம்பி சக்தி சரவணனுக்கு நிறைய இருக்கு. அதோட அந்த அன்புள்ளவருடைய வாழ்த்துக்களும் நிறைய இருக்கு. இதுல ஒரு மிக மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, அவருடைய மவுண்டோட அண்ணா சாலையில 3வது கிளையை நான் தான் ஓபன் பண்ணி வச்சேன். இன்னைக்கு இது 6வது கிளை. என்ன அர்த்தம்? 6ஆ பெருகிக்கிட்டு இருக்கு. அவருடைய கிளைக்கு தான் உண்மை. மேலும் மேலும் தம்பி சரவணன் வாழ்க வளர எல்லாருடைய சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சரவணன் அவர்கள் மரியாதைக்குரிய லியாக்கத் அலி அவர்களுக்கு சால்வை அணிவிக்க முதல்ல லியாக்கத் போட்டுறார். லியாக்கத் சரவணன் அவர்கள் இப்போது பென்ஸ் வெக்கேஷன் கிளப்பாக சால்வை அணிவிக்க சக்தி அவர்கள் நினைவு கிடைக்க வழங்கி கௌரவிக்கிறார். இன்னைக்குள்ள எப்பவுமே எங்களுடன் உடனுக்குடன் இருப்பவர் எங்கள் லியாக்கத். அவர் உரிமையாக கூப்பிடுவோம். உடனே உலகநாதன் இன்னொரு பாட்டு பண்ணாரு. அதே மாதிரி அண்ணன் சங்கர் கணேசன் நான் சொன்ன ஒரு பாட்டு பாடுவாரு எனக்காக. அது சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப நேசிச்சு ரசிச்ச பாடல். அது அவர் பாடும்போது தெரியும். தயவு செய்து எனக்காக நீங்க பாட. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலை போயிட்டே இருக்கணும்.
நாங்க எல்லாம் பின்னாடி இருக்கோம். தேங்க்யூ. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலாவே, உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலாவே, உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். நான் உனக்காகவே பாடுவேன், உறங்காமலே ஆடுவேன். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலாவே, உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். அன்று ஒரு பாதி பாதி கண்டே, இது மறு பாதி எதிர்பார்த்து நின்றேன். அன்று ஒரு பாதி முகந்தாலே கண்டே, இது மறு பாதி எதிர்பார்த்து நின்றேன். கைவலை ஓசை கடல் பொங்கும் மலை ஓசையோ, என் செல்லாத நான் கேட்ட வரவில்லையோ. உன்னை நான் பார்த்தது வெண்ணிலாவே, உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். கம்பன் மகனாக நான் மாற வேண்டும், அன்னை தமிழ்நாடு எழில் கூற வேண்டும். கம்பன் மகனாக நான் மாற வேண்டும், அன்னை தமிழ்நாடு எழில் கூற வேண்டும். என் மகராணி மலர்மேனி சும்மா